கம்மியா யூஸ் பண்ணிட்டாங்கல்ல, எனக்கு சிஆர்ஆருக்கு ஒரு சரியான ரெகக்னைஸ் கிடைக்கலையோ எனக்கு தோணுச்சு. ஆமா வந்தாங்க, பேமெண்ட் பண்ண ஜஸ்ட் ஆட்டு போறாங்கன்ற மாதிரி சாரும் போயிட்டாங்க. அவரு கொடுத்த பாட்டை அவர் கரெக்டாக சிறப்பாக பண்ணிட்டாரு. ஸோ ப்ரொமோஷன்ல அவர் யூஸ் பண்ணிக்கலாம், அவரோட வாய்ஸ் வரது யூஸ் பண்ணிக்கலான்றது அந்த ஒரு சீன் கொண்டு வந்து அவர் நடிக்க வச்சு. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி நீங்க யூஸ் பண்றீங்க, 2 லைன் அவரை பாட வச்சிருக்கலாமே. அது ஒரு பந்த பிடிப்பு மாதிரி இருக்கு அவங்களுக்குள்ள. அவங்க சொந்தக்காரங்க பந்த பிடிப்பு இருக்கு. இதுலயே கொண்டு வந்து சொந்தக்கார அரசியல் பண்றீங்களா? நியாயமா இருக்கு இதெல்லாம். நம்ம ஆண்டவரையும் ஆண்டவர் சொல்ல முடியாது, உலகநாயகன் கிடையாது, அதுவும் கிடையாது. அவரு வெறும் கமலஹாசன் சார், கமலஹாசன் சார், ரஜினி சார். வெறும் கமலஹாசன் தான் சொன்னீங்க, விண்வெளி நாயகன் போட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் அது பேச்சு அது சும்மா பேருக்கு, அந்த பாட்டுக்கான பாட்டோட பேர் தலைப்பு வச்சாரு. படத்துல விண்வெளி நாயகன் வந்தா, ரைட்ல விண்வெளி நாயகன் வந்தா இல்ல. ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுங்க. இந்த டெக்கேஷன்ல இந்த மாதிரி நண்பர்களை எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்க ஒரு படம் பண்ணா எங்க ஒரு மனசான திருப்தியான மாதிரி இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். வெல்கம் டு சிஎம் சேனல். சிஎம் சேனல்ல நீங்க பாக்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல்ல பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச வந்திருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு வைப் எல்லாம் வைப்பா தான் இருக்கு எல்லாமே. சிக்கிட்டு வைப்பு. 2 நண்பர்கள் வந்து, இள நண்பர்கள் சொல்லாம தமிழ இங்கிலீஷ், 2 இள வயசு பெரியவர்கள் வந்து கிடையாது, ஒரு மோட்டிவேஷனா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இவனும் ஒரு 70+, அவரும் 70+. இந்த டைம்ல 70+. 70+ யாருக்கு? ரஜினி சார் மட்டும் தான் 70 ஆகுது. நம்ம டிஆர் சாருக்கு வெறும் 70 தான் ஆகுது. ஆமா ஆமா ஆமா. டிஆர் சாருக்கு 70, ரஜினி சாருக்கு 74. ஆமா, ஏறக்குறைய ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருக்காங்க. பெரியவங்க யாரு? டிஆரை விட ரஜினிகாந்த் சார் 4 வயசு பெரிய. உண்மையாலுமே ஏஜ்ன்றது நம்பர்ன்றது இந்த விஷயத்துல கண்டிப்பா சார் ரஜினி சார் ப்ரூவ் பண்ணிட்டாரு. கண்டிப்பா மாட்டு கிடையாது. நம்பர் சொல்லிட்டு அந்த சினிமாவுக்கு வச்ச டைலாக் எல்லாம் கிடையாது. 1000 விமர்சனங்கள் அவர் மேல வந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தா விமர்சனம் வச்சாலும் அவர் தான் சொன்னாரு, நெருப்புல இருந்து வந்து உண்மைதானே. அவரு சினிமாவை எடுத்துட்டு போயிடணும் சார், இல்லீங்களா? சினிமாவா கொஞ்சம் சினிமாவை பார்த்துட்டு போயிடணும், அவ்வளவுதான். இப்ப இந்த சிக்கடி வைப்புக்கு வரும் நம்ம. ஆமா, எப்படி இருக்கு வைப்ல சொன்னோம்ல. அனிருத் என்ன பண்றது தெரியுங்களா? அது ரஜினி சார்னாலே ஒரு 5 அனிருத் வந்து ஏதோ ஒரு உள்ள இறங்கிறாரு. ஆமா, ஏன்னு தெரியல, அது என்ன நம்ம என்ன மாயமோ மந்திரமோ நமக்கு புரியல. அது ஒரு பந்த பிடிப்பு மாதிரி இருக்கு அவங்களுக்குள்ள. அவங்க சொந்தக்காரங்க பந்த பிடிப்பு இருக்கு. இதுலயே கொண்டு வந்து சொந்தக்கார அரசியல் பண்றீங்களா? நியாயமா இருக்குது இதெல்லாம். அவரு மியூசிக் டைரக்டர், கொஞ்சம் எப்படி சொல்றது, ரஜினி சார் பிடிக்காம இருக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆமா 1000 விமர்சனம் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு இருக்குதான் செய்யும். அதை விட்டுருங்க. பாட்டு பாத்தீங்களா? பாட்டு பார்த்தேன், சூப்பரா இருந்தது. எப்படி வைப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு பயங்கரமா வைப் செட் ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஆனா ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது எனக்கு. உண்மையா சொல்லணும்னா பாட்டு ஓகே, நல்லா இருக்கு. ஆனா நான் அவர் கொடுத்த ஹைப்புக்கு டிஆர் சார் உள்ள வந்திருக்காங்க, சரி இவங்க எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய கற்பனை கொண்டு போயிட்டாங்க. அதை பார்த்துட்டு திடீர்னு பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்றது, அரை சக்கரை டீ குடிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. உடம்புக்கு நல்லதுதான், படத்துக்கு நல்லதுதான், உடம்புக்கு நல்லதுதான் உண்மையாலுமே. அது ஆனா சரி ரைட். ஆனா பாட்டு ஓகே, வைபா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப டிஆர் சாரை கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணிட்டாங்க. என்னோட மைண்ட் தாட், கம்மியா யூஸ் பண்ணிட்டாங்கல்ல, எனக்கு டிஆர் சாருக்கு ஒரு சரியான ரெகக்னைஸ் கிடைக்கலையோ எனக்கு தோணுச்சு. ஆமா வந்தாங்க, பேமெண்ட் பண்ண ஜஸ்ட் ஆட்டு போறாங்கன்ற மாதிரி சாரும் போயிட்டாங்க. அவரு கொடுத்த பாட்டை அவர் கரெக்டாக சிறப்பாக பண்ணிட்டாரு. நம்ம எப்படி பார்த்தோன்னா டைலாக்ஸ் அது இருக்கும், சார் டைலாக்ஸ் ஸ்டார்ட் பண்றப்ப தம்பி அப்படி என்னப்பா இனிமே என் வைப்பு தான் கேட்க போறீங்க சொல்லி ஒரு பண்ணா சார் பேசிட்டு. ஆமா எவ்வளவு இருக்கு ஏங்க டிஆர்னு எடுத்துட்டீங்கன்னா அவரு அந்த நடைமுறை வருஷம் தான் அந்த பீட்டுக்குன்னே சரியான ஆள்லாம். இது சாதா வைப் இல்ல, இது எந்த வைப் அந்த வைப் ஏதாவது ஒரு பேசியிருந்தா இந்த வைப்பெல்லாம் இருக்கும், அது பயங்கரமா இருக்கும்ல. அந்த ஒரு விஷயம் நமக்கு மிஸ் ஆகுது இல்ல. மற்றபடி பாட்டு எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு இல்லையா? சூப்பரா இருக்கு பாட்டு. அந்த அனிருத் என்ன பண்றாருன்னா, ரஜினி சாருக்கு என்ன ஒரு செட் கொடுக்கணும், இப்போ ட்ரெண்டுக்கு என்ன பிடிக்கணுமோ பக்காவா பேக்கேஜா கொடுத்தாரு. லோகேஷும் வந்து அது என்ன சொல்றது, சரியான இடத்துல வச்சுருவாரு படத்துல. எனக்கு ஸ்டார்டிங்கே வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி. ஆமா 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 படத்துல வருது அப்படிங்கிறப்ப செலிப்ரேஷன் மாதிரி ஸ்டார்டிங் உள்ள வச்சிருவாரு. ஆனா எனக்கு டிஆர் சார் வந்து சின்ன ஓக்கல்ல ஒரு வாய்ஸ் பாடி இருக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் பேசி பாடவே வேணாங்க, ஒரு ஃப்ரேம்ல பேசிருக்கலாம், ஜஸ்ட் ஒரு பேச்சு. யாரோட பாட்டு ஒரு ப்ரமோ ரெடி பண்றாங்கல்ல, இது வந்து யாரோட பாட்டு, ஒரு ரஜினி சார் பாட்டு நான் வந்து பண்றேன், இல்ல ரஜினி சார் நான் பண்ணமா, ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி, இல்ல ரஜினி சார் உள்ள வந்து ரொம்ப நன்றி சொல்லி ஏதாவது ஒரு வச்சுக்கலாம் இல்லையா? வச்சிருந்தா இன்னது ஒரு ப்ரொமோஷன் லெவல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்றது நம்மளோட கருத்து. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. சன் பிக்சர்ஸ் மிகப்பெரிய நிறுவனம். அவர் நினைச்சா இங்கேருந்து ஜாக்கி சான் கூட இட்டு வருவாங்க. ஆமா, அது வேற விஷயம். நம்ம அதெல்லாம் பத்தி இது பண்றது கிடையாது. ஆனா நீங்க கவனிச்சுன்னா வந்து பாட்டு வேற ஷிப்பே ஷூட் பண்ணுது. இது வந்து இப்போ ஷூட் பண்ண மாதிரி ஒரு தனியா செட் போட்டு மாட்டே கிடையாது. இது வந்து ப்ரமோஷனுக்காக பண்ணப்பட்ட முழுக்க ப்ரமோஷனுக்கு பண்ண மாதிரி தான் இருக்கு.
முழுக்க மாற்றே கிடையாது, ப்ரமோஷனுக்காகவே எடுக்கப்பட்ட வீடியோ. இப்போ டிஆர் சாரை யூஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ டிஆர் சொல்லி கூட்டிருப்பாங்கன்ற என்னோட கெஸ்ட்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து ப்ரமோவில் யூஸ் பண்ணிட்டாங்க. ப்ரமோட்டில் அந்த பாட்டில் சாரோட வாய்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இவரும் சேர்ந்து அதில் பாட்டில் வந்து பங்கேற்கிற மாதிரி ஒரு காட்சை வைக்க முடியல. ஸோ ப்ரமோஷனில் அவர் யூஸ் பண்ணிக்கலாம், அவரோட வாய்ஸ் வரதை யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக அந்த ஒரு சீன் கொண்டு தான் அவர் நடிக்க வச்ச மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி நீங்க யூஸ் பண்றீங்க, 2 லைன் அவரை பாட வச்சிருக்கலாமே. அட பாடவே வேணாங்க, நான் போடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வழியை பேசியிருந்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்முனே வந்து அதை மட்டும் பேசிட்டு போற மாதிரி இல்ல. பேக்ரவுண்ட்ல சாங் அவரு பாடின பாட்டே ஓடுது, அதுக்கு இவர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பண்ணிட்டு போன மாதிரி இருக்கு ஃபீலிங். மற்றபடி பாட்டு ஓகே தான், பாட்டு ஓகே தான். ஆனா கொடுத்த ஹைப்புக்கு அந்த நான் டிஎஸ்ஆர் உள்ள இருக்கேன் சொல்லிட்டு கொடுத்த ஹைப்புக்கு டிஎஸ்ஆர் சரியா யூஸ் பண்ணிக்கலையோன்றது என்னோட கருத்து. சரியா யூஸ் பண்ணி டிஆர் சாரை வந்து தவறா யூஸ் பண்ணிட்டீங்களோ எனக்கு தோன்ற மாதிரி இருக்கு. இவரு தவறானா அப்படி சொல்ல வரல. இவருக்கான ரெகக்னேஷன் அங்க வந்திருக்கணும்ல, சாருக்கு அட்லீஸ்ட் லோக்கல்ல ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கணும்ல. ஆமா அது இருக்குதான். டான்ஸ் ஆட முடியாது சாரால், டான்ஸ் ஆட முடியாது அவரால. ஏன் அது பாட்டு பாடி இருக்கலாமே, அழகா 2 லைன் சார் 2 விதம் நான் பாடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி. இல்ல இந்த ஐடியாலஜி எப்படி மிஸ் ஆனிச்சுன்னா கண்டிப்பா இதை வந்து இப்ப நம்மளுக்கே தெரியும் போது ஒரு பெரிய நிறுவனம் எடுக்கிறாங்க, ஒரு படம் தயார் பண்றாங்க. ஆனா இந்த விஷயத்துல நெல்சன் சார் பாராட்டணும். நெல்சன் அவர் எப்படி இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ப்ரமோஷன் அவரு போட்ட அச்சாண்டி தானே ப்ரமோஷன் டைப்பே அவர் பண்ண டைப் தான். ப்ரமோஷன் எல்லாமே அவர் போறது, இந்த மாதிரி வைக்கிறது, அனிருத் சாரும் இவங்களும் சேர்ந்து கம்போஸ் பண்றதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் செட் பண்ணுவாங்க, அவங்க கிரியேட் பண்ணது. ஆனா இந்த விஷயத்துல அவர் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிட்டார் இல்லையா. அது எது ட்ரெண்டிங்கா இருக்கும் தூக்கி போட்டு பண்றதுன்றது. இதுவும் அப்படிதான் பண்ணிருக்காங்க. சரியா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சரியா யூஸ் பண்ணிக்கலன்றது என்னுடைய சரியான நோக்கத்துல பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை ட்வீட்ஸ் விட்டாங்க, அப்புறம் நேத்து ஒன்று விட்டாங்க அந்த கூலி அந்த அதான் பயங்கரமா கொண்டு போனாங்க. அந்த ஸ்கேல் எப்படி இருந்துச்சு, அப்ப கிராஜுவலா போயிட்டு இருந்துச்சு. அப்படியே இப்பயும் நல்லதான் பேட்டர் நல்லா இருக்கு, எல்லாம் மூவிங்லாம் கிராஜுவலா ஹெவியா தான் இருக்கு. இருந்தாலும் சரியா யூஸ் பண்ணிக்கல, இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம் தோணுது அப்படின்னு. அடுத்த பாட்டுல எதுவும் பண்றாங்களா பாப்போம். அடுத்த பாட்டு இருக்கா, இப்படி எப்போ வருது? வரும் அதே படம் வரும்போது. அப்புறம் என்ன இனிமே வந்து கூலி ராமராஜ் கூலி சாம்ராஜ்யம் தான். ராமராஜ்யம் இருக்கட்டும். இருக்கட்டும் சார். தமிழ் வார்த்தைகள் அப்படிதான் லேட்டஸ்ட் கொஞ்சம் சிக்கதான் செய்யும். இருங்க நான் சொல்லிக்கிறேன். இனிமே வந்து தமிழ்நாட்டுல 2025 ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து தலைவர் இந்த கூலி வர வரைக்கும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அதிர்வேலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா 1000 கோடிங்கிறாங்க, 2000 கோடி முதல் முறையா தமிழ் சினிமால 2000 கோடி வர போற பட்ஜெட், அப்படி ஒரு கலெக்ஷன் கொடுக்க போற படம் சொல்லி ஒரு ஐப்போட. அதே மாதிரி நம்ம விஷயம் என்ன சொல்றேன்னா, இது லைட்டா அரசியல் கலக்கணும்னு நினைக்க வேணாம். எப்படின்னா அந்த சினிமா வேறையா பாருங்க, அரசியல் வேறையா பாருங்க. அது உண்மைதான். விஷயம் சினிமா அரசியல் கலந்து தான் இல்லை சொல்ல, சில விஷயங்கள் பாட்டு எடுத்துக்கணும் தான். ஆனா சினிமாவோட அரசியல் கொண்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம கருத்து. அவர்தான் ஒதுங்கிட்டாரு, ஏன்னா அரசியல் ஒதுங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் போய் நம்ம ஆனா இப்பவும் தாக்கம் இருந்துதான் இருக்கு. அது மேல உழ கல்லடிகளா வன்மமா என்ன. ஆமா, இது நம்ம எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தோணும்ல, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படி எல்லாருக்கும். இதை நம்ம அவருடைய பிளஸ் மைனஸ்ல விட்டுருவோம். ஆமா, அவர் இந்த வயசுல வந்து ஒரு 74 ஏஜ்ல உயிரோட இருப்பமா தெரியல. சொல்லுங்க. ஓகே, சில பேர் காசுக்கு நடிக்கிறாங்க, அதெல்லாம் அடுத்த கட்டங்க. காசு பண்ணலாம் அடுத்த கட்டம். காசு கொடுத்தாலும் என்னால ஆக்டிவா நடக்க முடியுமா, போக முடியுமா, நம்மள வருத்திட்டு தானே சில விஷயம் செஞ்சுட்டு இருக்கோம். அது எதுக்காக சில ஃபேன்ஸுக்காக தான். சில ஃபேன்ஸ்லாம் அவங்க படம் தான் பார்ப்போன்றதுக்காக தான் நடிக்கிறாங்க. அவர்கிட்ட இல்லாத பணமா நீங்க சொல்லுங்க. சம்பாதிக்கலாம் நடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, உட்காந்து வந்து பண்ணிட்டு போயிடலாம். உண்மையாலுமே சில ஃபேன்ஸ், இப்போ என்னோட பிரதர்னா பாத்தீங்கன்னா தீர்மா ரஜினி சார் ஃபேன் தான் அவரு. இப்ப அவர்லாம் பாத்தீங்கன்னா வேற படத்துக்கு போக மாட்டாரு. அவர் மாதிரி ஆளுகளுக்கு இப்ப இந்த மாதிரி படம் தேவை. இன்னுமே இருக்காங்க ரஜினி சார் படம் மட்டும் பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப இருக்குன்ற போது அப்ப அந்த கொஞ்சம் ரசிகர்கள் இருக்கட்டும், அதிக ரசிகர், அந்த ரசிகர் சாட்டிஸ்ஃபைட் பண்றோமான்றதான் ஃபோக்கஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் உழைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம அப்படிதான் சொன்னோம். சோ இது ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கணும். ஒரு என்ன சொல்றது, உழைக்கிற மக்கள்லாம் ஒரு சந்தோஷமா அட்லீஸ்ட் படம் பார்த்து நிம்மதியா இருக்கும். அது மாதிரி ரஜினி சார் எல்லாருமே, ஏன் ரஜினி சார் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா, இந்த சாதாரண மக்கள் சொல்லுவாங்களே, நம்மள மாதிரி தான், நம்மள மாதிரி ஆட்டோக்காரனா இருப்பாரு, பால்காரனா இருப்பாரு, அவரு ரஜினி சார் எல்லாருக்கும் இப்ப இதுதான் பாரு. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சில வீடியோல சில பிராங்க் எல்லாம் பண்ணிருந்தாங்க. சார் வச்சு இந்த மாதிரி பாட்டு தத்துவம் பாடுறது அப்படி பாடுறது சொல்லிட்டு பாட்டு ஜஸ்ட் எழுதி கொடுத்து பாடுறாங்க. அந்த பாட்டை இப்ப ஒரு ரசிகர்கள் பாக்குறாங்கன்னு வச்சுங்களா, அதை ரசிகர்கள் ஃபாலோ பண்ணா 4 பேர் நன்மை நடக்கும் இல்லையா. இப்ப லாரன்ஸ் சார்னா ரஜினி சாரோட ஃபேன் தான், அவர் ஃபாலோ பண்றது இல்லையா, ஃபாலோ பண்றோம் இல்லையா, ஆனா மக்கள் செய்யறாரு இல்லையா. அது ஒருத்தவங்களுக்கு இவங்க தான் செய்யணும் அவசியம் இல்லை, அவங்க மூலமா யார் வேணாலும் செய்யலாம். அப்போ கருத்துக்கள் சொல்லும்போது இந்த கருத்துக்கள் ஏன் நீ சொல்ற, நீ செய்யறியா அப்படின்ட்டு கேட்கக்கூடாது. கருத்துக்கள் நம்ம ஏத்துக்கணும். ஒரு படத்துல எப்படி பிளஸ் மைனஸ் பிரிக்கிறோமோ கருத்துக்கள் நம்ம ஏத்துக்கிறோம். நீ நல்லவனா வாழ்றியா, இல்லை அவங்க கெட்டவங்களா இருந்தா போறாங்க, நம்ம நல்லவனா இருக்கா அதான் பார்க்கணும். இதை வச்சு நம்ம ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணுன்றது தப்பான விஷயம். அதே மாதிரி வந்து இந்த கூலி படத்துல டிஆர் சாரா வந்து சரியா யூஸ் பண்ணாது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். சரியா யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. யூஸ் பண்றாங்க,
கரெக்டா இதை முறையா யூஸ் பண்ணல. என்னுடைய இதே விஷயம் எப்படி கேட்டீங்கன்னா, உண்மையாலுமே இப்ப ரஜினி சாரும் டிஆர் சாரும் ஒரு ஒரு கம்பைன் பண்ற மாதிரி ஒரு காட்சி வரும்னு நான் எதிர்பார்த்தேன். நானுமே அதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரோமோக்காக ஒரு அடிஷன் ஷூட் பண்ண மாதிரி கொண்டு திணிச்ச மாதிரி இருக்கு. நிச்சயமா ஐயோ ஒரு பாட்டை யூஸ் பண்ணிட்டோமே, அப்ப என்ன பண்றது? அவருக்காக எப்படி இருக்குன்னா டிஎஸ்ஆரோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டோம். அதுதான் சொல்றேன். அதுதான் அவருக்கு அவ்வளவு எனர்ஜி ஆடுறா இருப்பாருங்க. அதை பார்க்கறது பயங்கரமா இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம் தெரியுங்களா? அவருக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்குற மாதிரி அவருடைய ரஜினி சாரோட பிக்சர் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி டிஎஸ்ஆரோட பிக்சரை வச்சுட்டு முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஏன்னா இப்ப ரெண்டு ஒன்னா தான் இருக்கு. ஜஸ்ட் அவர் வந்து ஆடுறாரு, அவ்வளவுதான். ஒரு வார்த்தை ஒன்றும் ஸ்பீச்சஸ் இல்ல, எதுவுமே இல்ல. லோகேஷ் வந்து தமிழ் சினிமால ஒரு ஆகச்சிறந்த டைரக்டர்லாம் இருக்காரு. அவர் வந்து இந்த தவறை செய்யாம அடுத்த படத்துல சரியா பண்ணணும். ஏன்னா கூடிய சீக்கிரம் வந்து நம்ம ஆண்டவரையும் சொல்ல முடியாது, உலகநாயகன் கிடையாது, அதுவும் கிடையாது. அவரு வெறும் கமலஹாசன் சார், ரஜினி சார். வெறும் கமலஹாசன் சொன்னீங்க, விண்வெளி நாயகன் போட்டீங்கல்ல, அப்புறம் அது பேச்சு நீங்க அது சும்மா பேருக்கு அந்த பாட்டோட பேர் தலைப்பு வச்சாரு. படத்துல விண்வெளி நாயகன் வந்தா, டைட்டில் விண்வெளி நாயகன் வந்தா இல்ல நல்ல டைட்டில் உலகநாயகன் வரும், உலகநாயகன் கமலஹாசன் வரும். இப்ப உலகநாயகன் கமலஹாசன் இருந்தாலும் அந்த டைட்டில் சொன்ன மாதிரி ஆகி போச்சு இல்ல. அது சொன்ன மாதிரி ஆகி போச்சு இல்ல. அவருதான் வேணான்ட்டாரு. உலகநாயகனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும் சேர்ந்து ஒரு படத்தை இயக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு வேண்டுகோள். நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ரொம்ப வருஷங்கள் ஆகுது. நீங்க பார்த்து உங்க ஜென்ரேஷன், நீங்க என் ஜென்ரேஷன் நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறப்ப சினிமா படத்தை டவுன் பண்ணி பார்த்துருவோம். தியேட்டர்ல செலிப்ரேஷன் பண்ணி நான் பார்த்தது இல்லை. நானும் தியேட்டர்ல பார்த்தது இல்லை. நம்மளும் பெரிய ஜென்ரேஷன் இல்லை, உங்களோட கொஞ்சம் பெரிய செட், அவ்வளவுதான். ஆதிகால் சேர்த்துறாங்க. இதனால நாங்க எல்லா படம் பார்த்துட்டோம். எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்னன்னா, ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுங்க. இந்த டெக்கேஷன்ல இந்த மாதிரி நண்பர்களை எங்கேயும் பார்க்க முடியாது. நீங்க ஒரு படம் பண்ணா எங்க ஒரு மனசான திருப்தியான மாதிரி இருக்கும். லைஃப்ல ஒரு நல்லதை மட்டும் எடுத்துப்போம் நம்ம சொல்றோம், வரும் அவ்வளவுதான். நல்லதை எடுத்துப்போம். ஆனா இது வந்து இப்போ ஒரு 20 வயசு ஒரு பையன் பாத்தீங்கன்னா உழைக்காம வீட்டுல சோம்பேறித்தனமா படுத்திருப்பாங்க, வேலைக்கு போகாம கொள்ளாம சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கணும் சார். ஆனா இந்த மோட்டிவேஷனா பாக்கிறதுக்கு பதிலா ஒரு மனுஷனை பிடிக்கலன்றதுக்காக விமர்சிக்கிறது, இவங்க ஏன் ஆடுறாங்க, அவங்க ஏன் அப்படி செய்யறாங்க. சினிமா பாருங்க சார், அவ்வளவுதான். அரசியல் திருத்த வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு இல்லையா? அரசியல் திருத்த வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அரசியல் பேசுற இடமும் கிடையாது. ஆமா கிடையாது. சினிமாவை பாருங்க. ஜஸ்ட் கொண்டாடுறீங்களா, காசு கொடுத்து படம் பார்க்கலாம், 3 மணி முடிஞ்சு போச்சு. அடுத்து உங்க வேலையை பார்க்க போங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஏன் வேஸ்டா இங்க இருந்து அங்க போயிட்டு ஏன் அவங்க பர்சனல் எடுத்துட்டு அவங்க இவங்க போனா இவன் அங்க போனா தேவையில்லை. அதே மாதிரி ஷார்ட்ருக்கு போறேன், நீங்க 3 மணி நேரம் பார்த்துட்டு வெளில வாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போது கிடையாது, நீங்க போய் அவருக்கு ஹெல்ப் பண்ண போது கிடையாது. உங்களோட ஒரு சந்தோஷமா ஒரு 3 நேரம் இருந்துட்டு வெளில வாங்க, அவ்வளவுதான். இதான் முண்டி அடிச்சுட்டு கீழே பாத்தீங்களா? தெலுங்கா கன்னடாவா? என்ன படம்? அல்லு அர்ஜுன் படத்துக்கு உள்ள போய் ஒரு ஆமா இதெல்லாம் தேவையில்லாது. இதுதான் நம்ம சொல்ல வர விஷயம். இதெல்லாம் தேவையில்லாது. படத்தை உண்மையா எந்த நடிகர்களா இருந்தாலும் அவங்க படம் நடிக்கிறாங்க, காசு வாங்குறாங்க, இல்லைன்னு சொல்ல மாற்று கிடையாது. அவங்கள பிடிக்கிறோமா, அந்த 3 நேரம் மறந்து அவங்கள ரசிக்கிறோமா, அதோட வெளில வந்துருங்க, அவ்வளவுதான். அதுக்காக நம்ம அவங்களுக்காக உயிரை கொடுத்து அவங்களும் நம்ம உயிர் கொடுத்தல, நமக்கு அவங்களும் உயிர் கொடுக்க தேவையில்லை இல்லையா? ஜஸ்ட் ரசிக்கிறோம், நமக்கு பிடிச்சிருக்கா, நல்லா மனசார போங்க, ஃபேமிலியோட கொண்டாடுங்க, அவ்வளவுதான். அதோட முடிச்சுக்கோங்க. தேவையில்லாத இதை கொண்டு வந்து திணிச்சிட்டு பெரிய லெவல்ல பிரச்சனைகளுக்கு ஆளாகாதீங்க சொன்னா. இதெல்லாம் யாருக்கு பிரச்சனை? அந்த நடிகருக்கும் பிரச்சனை பண்றதால. சரி, இது வரைக்கும் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் தொடர்ந்து பண்ணுங்க. நாங்க வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருக்கோம். கண்டிப்பா, நிச்சயமா. இது வந்து என்னன்னா, இது பேர் இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வந்து புது எபிசோட நம்ம சேனல் நோக்கமே பார்த்தீங்கன்னா சோஷியல் என்டர்டைன்மெண்ட், பாலிடிக்ஸ் சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். இது என்டர்டைன்மெண்ட் செக்மெண்ட்ல வரும். இது ஒன்லி சினிமான்ற என்டர்டைன்மெண்ட் செக்மெண்ட்ல நம்ம போட்டிருக்கோம். அது சரிங்களா? நம்ம சினிமாவும் பேசலாம், நிச்சயமா எல்லாமே தேவைதான், பேசக்கூடிய விஷயம் தான். இதுல வந்து சில மாற்று கருத்துக்கள் இருக்கும், இல்லாம இருக்கும், அதெல்லாம் வேற விஷயம். சினிமாவோட பங்களிப்பு தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு வேலை. நிச்சயமா சினிமாவால மாற்ற முடிஞ்ச விஷயம் நிறைய இருக்குன்னா, அந்த ஜெய்பீம் படத்தை கூட மாத்தினாங்க தெரியுமா உங்களுக்கு? அது பெரிய டாபிக்கா போயிட்டு சினிமா தனி டாபிக் பேசணும் நம்ம, அது பேசணும். இதை இனிமே நம்ம ரெகுலரா பாத்தீங்கன்னா ஒன்லி சினிமான்ற எபிசோட்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சினிமா சம்பந்தமான கண்டென்ட்ஸ் வந்து ரெகுலரா கொடுப்போம் நம்ம. வீக்லியோ இல்லை இந்த மாதிரி புதுமையான கண்டென்ட் ஏதாவது வரும்போது, கண்டென்ட்ல புதுமையான விஷயங்கள் வரும்போது அது தெரியப்படுத்துறதுக்கான விஷயம். ஓகே, நன்றி, வணக்கம். இது நம்ம காலமை சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டாருங்க. இதுல எங்கேயாவது கருத்து உங்களுக்கு இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல கீழே பதிவு பண்ணுங்க, நாங்களும் ரிப்ளை பண்றோம். ஆமா, இது வந்து எங்களுடைய கருத்து. நாங்க பார்த்தோம், பாட்டு பிடிச்சிருந்துச்சு, இருந்தாலும் அதுல சில குறைபாடு இருந்துச்சு, அதை நாங்க சொல்லிருக்கோம். எங்க கண்ணோட சொல்லியிருக்கோம். ஆனா இதை வந்து தப்பா எடுத்துக்கிற விஷயம் இல்லை, கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க, அவ்வளவு சொல்றேன். நன்றி, வணக்கம்.